வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து நடத்துவாராக. வேதத்தில் வரும் கதாபாத்திரங்களில் வழிகாட்டுதல், உற்சாகத்தை கொடுக்கின்ற கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, நமக்கு எச்சரிக்கையாகவும் சில பாத்திரங்கள் உள்ளன. அவற்றில் ஒருவர்தான் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜா. இவருக்கு அறிவு இருந்தது, அந்தஸ்து இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆராதனை இருந்தது, ஆள் பலம் இருந்தது. ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்த்த தூய்மை காணப்படவில்லை. 1 ராஜாக்கள் முதல் 11 அதிகாரங்களில் இவரை குறித்து அறிந்து கொள்ளலாம். ஏன் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்கல்கள்? முதலாவது, கடவுளின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சாலமோன் ராஜா. கடவுளின் வார்த்தைகளை சாலமோன் தெளிவாக அறிந்திருந்தாலும் அவைகளை முழுமையாக பின்பற்றவில்லை, அலட்சியப்படுத்தினார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் என வாசிக்கின்றோம். ஏன் ஆனாலும்? என்னாகமம் 33:52ஆம் வசனம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்களில் ஆண்டவர் பலிபீடங்களை, மேடைகளை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். மேலும் உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலத்தில் மாத்திரம் பலியிட வேண்டும் என்றும், கண்ட இடங்களிலெல்லாம் பலியிடக்கூடாது என்றும் ஆண்டவர் தம் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் சாலமோனும் மக்களும் பாகாலின் மேடைகளை கடவுளுக்கு பலி செலுத்த பயன்படுத்தினார்கள். இரண்டாவது, நிர்வாக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சாலமோன் ராஜா. 1 ராஜா 2ஆம் அதிகாரத்தில் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளையும், அதாவது முழு இருதயத்தோடு கர்த்தரின் வழிகள் நட என்று சொல்லியிருந்தார். மேலும் தொடர்ந்து தாவீது யோவாபையும் சீமேயையும் குறித்தும் எச்சரிக்கின்றார். ஆனால் சாலமோன் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, பின்பற்றவில்லை. ஆனால் நிர்வாக சம்பந்தமான காரியங்களை உடனே நிறைவேற்றுகின்றார். ஆவிக்குரிய பாதுகாப்பை குறித்து கவலைப்படாமல் சமுதாய பாதுகாப்பையே முக்கியமாய் கருதினார். யோவாபையும் சீமேயையும் உடனடியாக கொன்றுவிட ஏற்பாடு செய்கின்றார். மூன்றாவது, தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்த சாலமோன் ராஜா. 1 ராஜாக்கள் 9:19, 2 நாளாகமம் 8-6 வசனங்களில் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினார் என வாசிக்கின்றோம். நாம் என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறோமோ அன்று முதல் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். எனவே அவருடைய விருப்பத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனம் திரும்புதல் என்பது உன்னை நீயே மாற்றுவதல்ல, உன்னை மாற்றி அமைக்க கர்த்தருக்கு உரிமை அளிப்பதே மனம் திரும்புதல் ஆகும். தன்னை ஆராயாமல் கடவுளின் வழிகளை நினைக்க நேரம் இல்லாமல் தன் வழியில் சாலமோன் ராஜா ஓடிக்கொண்டிருந்தார். வேதத்திலே வருகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது போன்றவர்களெல்லாம் ஆண்டவரோடு நெருக்கமான உறவிலே இருந்தார்கள். ஆண்டவரோடு பேசினார்கள், ஆண்டவரோடு நேரம் செலவழித்தார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் தேவனோடு இருந்தார்கள். எப்பொழுதும் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ நினைத்தார்கள், ஆராய்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் சாலமோன் ராஜா இதையெல்லாம் நினைக்காமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். நான்காவதாக, தனக்கு வந்த தெய்வீக எச்சரிப்புகளை அசட்டை செய்த சாலமோன் ராஜா. 2 முறை ஆண்டவர் சாலமோனை எச்சரித்தும் தன் தவறான வழிகளில் இருந்து அவர் திருந்தவில்லை.
திரும்ப முடியவில்லை. ஆம், பாவம் பயங்கரமானது. நம் கண்களை மூடும், தேவ சமூகத்திலிருந்து நம்மை பிரிக்கும், தேவ பலன் இல்லாமல் வாழ வைக்கும். யாரை நாம் எச்சரிப்போம்? நாம் நேசிக்கின்றவர்களைத்தான் நாம் எச்சரிப்போம். நம்முடைய பிள்ளைகள், நமக்கு வேண்டியவர்கள் இப்படி போய்விடக் கூடாதே, இப்படி ஆபத்தை சந்தித்து விடக் கூடாதே என்றுதான் நாம் எச்சரிக்கின்றோம். ஆண்டவர் சாலமோனை நேசித்தும் அந்த அன்பை உணர முடியாமல் தெய்வீக எச்சரிப்புகளை அசட்டை செய்தார் சாலமோன் ராஜா. ஐந்தாவதாக, விக்கிரக ஆராதனை செய்பவர்களோடு நெருக்கமாயிருந்த சாலமோன் ராஜா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், 7-8 வசனங்களில் நாம் இதை பார்க்க முடியும். விக்கிரக ஆராதனை செய்பவர்கள், தேவனை அறியாதவர்கள், நம்பாதவர்கள் மற்றும் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வளருவதற்கு சரியான ஐக்கியம் தேவை. அதே சமயத்தில் சில தவறான ஐக்கியங்கள் இடறுவதற்கும் காரணமாகி விடுகின்றது. கடைசி நாட்களில் சாலமோன் அவர்களின் தெய்வங்களை பின்பற்றி உண்மையான தெய்வத்திற்கு துரோகம் செய்தார். அன்பானவர்களே, அறிவு அந்தஸ்தை வைத்து அல்ல, பலமான தேவ உறவின் அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைய வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நான் அடிக்கடி பேச வேண்டும், ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். தேவன் விரும்புகின்ற காரியங்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு சரியான இடத்தை சாலமோன் கொடுக்கவில்லை. நிறைய கட்டிடங்களை கட்டியவர், பெரிய ஆலயத்தை கட்டினவர், தனக்கென்று ஒரு தியான அறை கட்டி தன் வீட்டில் ஆண்டவரை தினமும் நினைத்திருக்கலாம். ஆனால் சாலமோன் ராஜா இந்த விதமாக வாழவில்லை. தன்னை முக்கியப்படுத்தி வாழ்ந்தார், ஆண்டவரை முக்கியப்படுத்தவில்லை, நினைக்கவில்லை. எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இவருடைய வாழ்க்கையிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கும் சாலமோன் ராஜாவின் வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாகவே உள்ளது. ஆம், தேவன் நம்மேல் வைத்திருக்கின்ற நோக்கம், எதிர்பார்ப்பு என்ன? நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நம்மோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆம், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின், நம்மை இரட்சித்ததின், நம்மை மீட்டதின் நோக்கமே நான் அவரோடு நல்ல உறவிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான். அவரை மறந்து வாழ்ந்த சாலமோன், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய உறவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டிக்கொண்டே இருப்பார், உயர்த்தி கொண்டே இருப்பார். அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருப்பதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.